இந்தியாம பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலால் இன்னும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. அங்கு பயங்கரவாதிகள் 26 பேரை குளிர்ந்த இரத்தத்துடன் கொன்றனர். இந்தியாவில் கோபம் அதிகரித்து வருகிறது. பழிவாங்கும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் முழுமையான போருக்கான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஆனா பெரிய கேள்வி என்னன்னா, பாகிஸ்தான் போராட முடியுமா? எல்லை கடந்து பாகிஸ்தானின் வழக்கமான திரைக்கதை நடக்கிறது. மறுப்பு, குற்றச்சாட்டு விளையாட்டுகள் மற்றும் காலியான மிரட்டல்கள். ஆனால் அவர்களின் ஜெனரல்கள் அவர்களின் மக்களுக்கு சொல்ல மாட்டார்கள். பாகிஸ்தான் ஒரு போருக்கு செலவழிக்க முடியாது. பொருளாதார ரீதியாகவும் மூலோபாய ரீதியாகவும் கூடவே தௌதர் பூர்வமாகவும் இல்லை. பாகிஸ்தானின் பொருளாதாரம் ஒரு மரண சூழலில் உள்ளது. கடந்த 15 ஆண்டுகளில் தொடர்ந்து வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. பணவீக்கம் ஒரு பெரிய கவலை. வேலையின்மை 7% ஆக உயர்ந்துள்ளது. பாகிஸ்தான் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் போராடுகிறது. 4.5 மில்லியன் மக்கள் வேலைவாய்ப்பின்றி உள்ளனர். பாகிஸ்தானிய ரூபாய் சாதனை இழப்புக்கு சரிந்துவிட்டது. IMF மீட்பு உதவிகளால் வாழும் நாடு மற்றொரு தவணை தவறுவதற்கான காலக்கெடுவை நெருங்குகிறது. மற்றும் பின்னணியில் உள்ள சீன கடன்கள் கடுமையான நிபந்தனைகளுடன் உள்ளன. பாகிஸ்தானிய ஊடகங்கள் தெரிவித்த கடினமான உண்மைகள். ஆனால் இராணுவ தலைவர் தனது மார்பில் அடிக்கிறார். பாகிஸ்தானின் பட்ஜெட்டை காலி செய்யும் அதே இராணுவம் பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் குடிமை சேவைகள் மூச்சு திணறிவிடப்படுகின்றன. உண்மையை பார்க்கும்போது அதிகாரத்தின் மாயை விரைவாக மங்குகிறது. இந்த வாரம் மட்டும் சவூதி அரேபியா 5000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிய பிச்சைக்காரர்களை வெளியேற்றியது. வெளிநாட்டில் பாகிஸ்தானின் தொழிலாளர் நிலையை நினைவூட்டும் அவமானகரமான நிகழ்வு. மற்றும் ஜெனரல்கள் நிலம் மற்றும் ஆடம்பரத்தை குவிக்கும் போது சாதாரண குடிமகன் அடிப்படை மளிகை பொருட்களை வாங்க போராடுகிறார். மறக்க வேண்டாம், 2001இல் இந்திய பாராளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பராக்கிரம் நடவடிக்கையை தொடங்கியது. 10 மாதங்கள் இந்திய படைகள் எல்லையோரம் முழுமையாக இயக்கப்பட்டிருந்தன. பாகிஸ்தான் இராணுவ செலவுகளில் 1.4 பில்லியனுக்கு மேல் செலவிட்டது. இன்றுக்கு செலவு பல மடங்கு அதிகமாக இருக்கும். பாகிஸ்தான் பணத்தை இழக்கும்போது இந்தியா முன்னேறியுள்ளது. இப்போது உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக மதிப்பீடு செய்யப்பட்ட வலுவான பொருளாதாரத்துடன் இந்தியா தீவிர ஆற்றலிலும் நிதி ஆற்றலிலும் மேலிடத்தை பெற்றுள்ளது. இது ஜெட்கள் மற்றும் டாங்குகள் பற்றியது மட்டுமல்ல, இது பொறுமையை பற்றியது. இந்தியாவின் பொருளாதாரம் அதன் இராணுவ வலிமையை ஆதரிக்கிறது. பாகிஸ்தானின் பொருளாதாரம் அதை கீழே இழுக்கிறது. ஆனால் போர் தீங்கு விளைவிக்கிறது. பொருளாதாரத்தை விட இது இரு பக்கங்களிலும் உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது. வேறுபாடுகள் அழிவை விட உரையாடலின் மூலம் தீர்க்கப்பட வேண்டும். பியூரோ அறிக்கை. VR உலகம் ஒன்றாக உள்ளது.